காவேரி என்ன ஸ்கூல் விட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. ஒரு வேளை விஜய் மாப்பிள்ளை கடுக்கு பேசிட்டு இருப்பாளா என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணி பார்ப்பலான்னு ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், 1/4 மணி நேரம் பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க சாரதாவும். ஆனால் பார்த்தா மணி 7 மணியே ஆயிடுது, இவ்வளோ நேரம் காணா. இவ்வளோ நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருக்க வாய்ப்பே இல்லையே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்கே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு மாப்பிள்ளை காவேரி பார்த்தீங்களா, நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களா என்ன, காவேரி உங்களோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை அம்மாவை அழைச்சிட்டு நான் ஒரு வாரத்தை 2 வாரத்தை கூட நான் வந்து பேசலை, சீக்கிரமாக வந்துட்டேன் இன்றைக்கி. சொல்லப்போனால் காவேரியை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி ஸ்கூலுக்கு போனால் இன்றைக்கி, ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஸ்கூல்லேருந்து வரல மாப்பிள்ள, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பதறாதீங்க என்னன்னு பார்க்கல இருங்க வம்சி இருங்க, நான் அம்மாட்ட என்னன்னு கேட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மாட்ட கேட்குறாங்க. இன்றைக்கி நீ என்ன ஸ்கூல் விட்டு வந்தால் பிடிச்சி நானும் பார்க்குறேன், மிஸ்ஸை பற்றி எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதாப்பா இன்றைக்கி மிஸ் ஸ்கூலுக்கு வரல, மிஸ் இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாப்பா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை வச்சுன்னா உடனே வந்து சாரதாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு அத்தை என்னங்கத்த அம்மா என்னமோ ஸ்கூலுக்கே வந்துட்டு இன்றைக்கி வரல காவேரி அப்படின்னு சொல்கிறா, என்னாச்சு இன்றைக்கி என்ன ஒன்றும் புரியலையா, அப்போ ஸ்கூலுக்கே போகலினா அப்போ எங்கே போனால் என்ன, காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புதானா தானே அப்படின்னு சொல்கிறேன். என்ன மாப்பிள்ள காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புனானா, ஸ்கூல் விட்டு வருவான்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன், இன்ன வரைக்கும் காணாமேன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்குறேன். என்ன இப்போ ஸ்கூலுக்கே போகலின்னு சொன்னால் அப்போ எங்கே போனால் என்ன, இவ்வளோ நேரம் எங்கே போயிருக்கா என்னென்னு ஒன்றுமே புரியலையே, நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா, ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கத்த சொல்கிறீங்க, சரி இருங்க நான் வர வெயிட் பண்ணுங்க பதறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போகிறாரு விஜயும். அங்கே பொண்ணு வந்துட்டு என்னங்கத்த எப்போ கிளம்பி போனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பக்கமாக போயிட்டு கடையிலேருந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு எப்போ போல் சாதாரணமாக நடந்து போகிறதெல்லாம் அது ரெக்கார்டாகவும் செஞ்சுருக்கு. ஆனால் ஸ்கூலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா அங்கே போய் கேட்டில் செக் பண்ணி பார்த்தா ஸ்கூலுக்கு மட்டும் வரல, இடையில தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் சிசிடிவி ஃபுட்டேஜே எதுவுமே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல, அங்கே இந்த ஏரியாவில் தான் ஏதோ பிளான் பண்ணி தான் வந்துட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. யாராவது இது மறுபடியும் இது கடத்திட்டு போயிட்டாங்களா என்னமோ, ஏங்க அதான் அந்த ராகவுக்கு அப்படி ஆயிடுச்சுல்ல, அப்படி இருக்கிறப்ப வேற யாரும் கடத்துவாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பசுபதி இது ஏதாவது வேலையை பார்த்துருப்பானா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தெரியலையே எங்கத்த என்னன்னு தெரியலையே, சரி வெயிட் பண்ணுங்க நம்ம கொடைக்கானலில் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு உடனே வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு கங்காட்ட இப்படி விஷயத்த சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, காலிலேருந்து காணாமா, எங்கே போயிருப்பா, அப்படி ஃபோன் வேறு சுவிச் ஆஃப்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆளாளுக்கு அங்கங்கே பதறிட்டு இருக்காங்க. எங்கே போயிருக்கான் அத்தை, கொஞ்ச நேரம் பார்ப்போம், நம்ம இல்லைனா போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துடலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ள எனக்கு பயமாக இருக்குங்க மாப்பிள்ள, அவளுக்கு ஒரு பழசெல்லாம் மறந்துருக்கு, ஏதாவது ஆயிடுச்சு என்னமோ தெரியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாலும் என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, அப்படி இருந்தால் எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நான் போய் அங்கே பக்கத்தில் இருக்கவங்க ஆடிட்டு இந்த ஃபோட்டோவை காமிச்சு காலையில் பார்த்தாங்களா என்ன எதுன்னு கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு விஜய் அங்கே போய் போய் பார்க்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு ஹாலிங் பில் அடிக்கிறாங்க. யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பதறி போய் இவங்க சாரதா கதவை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா காவேரி வந்து நிற்கிறாங்க. காவேரி பற்றி எங்கடி போய் தொலைஞ்ச, நீ எங்கடி போனேன், ஃபோனு சுவிச் ஆஃப்னு இருக்குது, எங்கடி போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்கிறாங்க. தள்ளுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ஒரு மாதிரி பேசுகிறேன், என்னாச்சு, ஏதோ மயக்கம் இது போட்டு காலையில் விழுந்துட்டியா, நானும் இங்கே எல்லாம் பதறி போய் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா தள்ளுமான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபாவில் உட்காடுறாங்க. எங்கே அந்த விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி வந்து வராதமா, அவர் அந்த தம்பி கேட்குற, விஜய் நீ வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இங்கே மாப்பிள்ளை கால் பண்ணி காவேரி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ வந்து வராதமா உங்களை தான் கேட்குறா, நீங்கள் வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வராங்க. வந்தோன்னே உங்கள் பேர் விஜய் தானே, உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதே நாள் தானே எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாளா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. என்ன எங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, சொல்லுங்கள் உண்மையை சொல்கிறீங்களா என்ன, 2 பேரும் எதுக்கு இப்படி மறைச்சிங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை கேட்குறான்னு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசாமல் இருக்காங்க. என்ன ஒன்றுமே பேசாமல் இருந்தால் அப்படியே புத்திசாலித்தனமாக எந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடும்னு நினைக்கிறீங்களா, சொல்லுங்கள், நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ண, எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் நீ தானே, அம்மும் என் குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு விஜய்க்கும் அங்கே சாரதாவுக்கும் தூக்கி வாரி போடுது. ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. இல்லடி அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ எதுக்கு எல்லா விஷயத்தையும் மறைச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ காலிலேருந்து எங்கே போன என்னன்னு சொல்லு, நான் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள், உண்மையை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், சொன்னதுக்கப்புறம் தான் மற்றதுனால பேசவே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வந்து வராதும் இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லடி அது வந்து அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்காங்க. எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்படியெல்லாம் நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி சொன்னால் கொஞ்சம் கேள்வி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதுக்கு மேலே நான் கேட்குறதுக்கு தயாராக இல்லை, எதுக்கு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. பேசுகிறப்ப என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. அத்தா போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி தொளிச்சு எழுப்பி விட்றாங்க. கொஞ்ச நேரத்தில் எந்திரிக்கவும் செய்கிறாங்க. ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் உடம்பு சௌரியம் இல்லாமல் இருக்குடி, யார் உனக்கு இது எல்லாத்தையும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமா, காலையில் நான் ஸ்கூலுக்கு நான் போயிட்டு இருந்தேன், போகிற வழியில் திடீர்னு ஒருத்தர் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்க வந்தார். என்னன்னு சொல்லலாம்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளே ஏதோ கட்சி மாதிரி வச்சு மூஞ்சியில் அமைச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறப்ப வந்துட்டு ஏதோ ஒரு பாலடைஞ்ச மண்டபத்தில் என்னை போட்டு கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. முடிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது வந்துட்டு அங்கே பசுபதி வந்திருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பசுபதியா அங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள்,
எனக்கு இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வருஷமாக வந்துட்டு நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறோம், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. எதுக்குமே இப்படி நடந்தது? இவங்க வீட்டு ஆளுகளாம் எதுக்கு என் குழந்தைய என்னை பிரித்து வச்சாங்க? அந்த அம்மா வந்துட்டு அம்மாவை பார்த்ததே கிடையாது. நான் இத்தனை நாளாக கூட தான் இருக்கேன், நான் தான் அவளுடைய அம்மான்னு கூட அவளுக்கு தெரியல. இந்த அளவுக்கு ஒரு நரக வேதனையை நான் எதுக்கு அனுபவிக்கணும்? எதுக்கு எனக்கு மேலே வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு எதுத்தையும் சொல்லாமல் விட்டுட்டேன். அப்பா இருந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்கிறேன், அதையும் நான் ஏற்றுக்கிட்டேன்ல. எனக்கு கல்யாண விஷயத்தை நீ சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி, அது வந்து அதே சமயத்தில் இங்கே வந்துட்டு மாப்பிள்ளை வந்து உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டோம். அம்மா, நீ என்ன வேணால் நினச்சிருக்கலாம், என்ன வேணால் சொல்லுவாங்க, அதுக்காக யார் என்ன சொன்னாலும் உண்மையை சொல்லி நம்பிடுவி அன்றைக்கி. இப்படி இருந்தால் எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு காவேரி, நீ அத்தை எதுவும் சொல்லாத, நடந்த விஷயத்துக்கு யாரையும் நம்ம பழி சொல்ல முடியாது, எல்லாம் தலையெழுத்து, நம்ம பிரிஞ்சிருக்கொண்டு இருந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு தானே சொன்னீங்க, எதுக்காக என்கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. காவேரி சொன்னால் கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. சாரதாவும் சரி, விஜயும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு நான் என் பொண்ணை பார்க்கணும். நான் இனிமேல் வந்துட்டு எந்த உண்மையை நான் வந்து நீங்களாம் மறைச்சிங்கன்னா இனிமேல் ஏற்றுக்க தயாராக இல்லை, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. காவேரி சொன்னால் கேளு காவேரின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுகிறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ மறுபடியும் யாரோ வந்து ஹாலிங் பில் அடிக்கிறாங்க. என்னென்னு போய் பார்த்தா கதவை நீக்கி பார்த்தா அங்கே பசுபதி. நான் வீடு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், வீடும் தெரிஞ்சிருச்சு. என்ன காவேரிக்கெல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சுல்ல, பதறி போய் நின்றுருக்கீங்களா? அவளுக்கு என்ன நீ ஆக போதோ என்னமோ, அது உங்களுடைய பாடு. என் பையன் இல்லாமல் பண்ணிட்டீங்களே, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். ஆனால் உன்னை நினச்சிக்க விஜய், நீயும் சரி காவேரி சரி எந்த காலத்துலையும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, அதுக்கு நான் விடவும் மாட்டேன். இப்போ தானே 3 வருஷம் விஷயத்தெல்லாம் மறந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டு இருக்குது, கொஞ்சம் தெளியட்டும், மறுபடியும் தெளிய வச்சு அடிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், என் வாழ்க்கை இப்படி ஆனது காரணமே நீ தாண்டா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் அடிக்க போகிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க சாரதா, மாப்பிள்ளை கொஞ்சம் அமைதியாக இருங்க மாப்பிள்ளை, அவனுக்கெல்லாம் எத்தனை பட்டாலும் புத்தி வராது, நீலாம் திருந்தவே மாட்டேன், நீ இத்தனை தப்பு பண்ணி தான் இப்போ பையனை இழந்து நிற்கிற, இன்னமும் உனக்கு புத்தி வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் ஓவராக பேசாத, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசுகிறதோட நாங்கள் நிறுத்துகிறோம், ஆனால் நீ அப்படியா இப்போ எதுக்கு என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லி வச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி வைக்கிறதா, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக தானே இது பண்ண முடியும், நான் அனுபவிக்கிற வலி வேதனையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் பாரு விஜய், உன் வீட்டில் உன் பொண்ணு இருக்கான், போய் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கட்ட என் பொண்ணுக்கு மட்டும் ஆச்சுன்னா உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வந்துட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு உடனே காவேரி நானே என் பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு காவேரியும் சேர்ந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு பதறி போய் பார்க்குறாங்க. அப்பா எங்கே இப்போ என் பொண்ணு எங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க சித்தி. ஏன்டா இப்போ அவள் தூங்கிட்டு இருக்கிறாடா, எதுக்கிட்ட பதறி போய் வந்திருக்க, என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ உடனே தாத்தா கிட்ட உள்ளதா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. என்ன பதறி போயிட்டியா, இந்த பதட்டத்திலேயே தான் உன்னை நான் வச்சுருக்க போகிறேன், பார்த்துக்கிட்டே இரு, நான் இப்போ சொன்னேன் ஆனால் செய்யலை, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லாமல் கூட செய்வேன், பார்த்துக்கோ, இனிமேல் உனக்கு நிம்மதிங்கிறது எதுவுமே கிடையாது, ஓடிக்கிட்டே தான் இருக்க முடியும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இதை கட்டன்னு வந்துட்டு எல்லாம் என்னால் தாங்க, ஆரம்பித்த பிரச்சனை இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை காவேரி அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் உனக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல, ஏதோ 1-2 ஞாபகம் வர மாதிரி தான் இருக்குது, எனக்கு உண்மையாலுமே இத்தனை விஷயம் நடந்திருக்குது, எதுவுமே எனக்கு ஒன்றுமே தெரியாமல் நானும் பிரிஞ்சு வாழ்ந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அம்மா இல்லாமல் இத்தனை நாளாக இருந்தா, இனிமேல் வந்துட்டு என் பொண்ணு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் உண்மையாக தான் சொல்கிறேன் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் போதும், இனிமேல் என்னை மிஸ் நீங்கள் கூப்பிட்டதும் போதும், என் பொண்ணு என்னைய அம்மான்னு கூப்பிடாம மிஸ்ஸுன்னு கூப்பிட்டதும் போதும், காலையில் எந்திரிக்கிட்டோம், வேலையை அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. இதை கேட்டு விஜயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.